வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம்னா மாஃபியாஸ் பேபி பாய் அப்படின்ற ஜி குக்கோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த இதை பாருங்கள். அண்ட் லைக் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணாதவங்க அதை வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டுருப்போன்னா ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமின் கிட்ட ட்ரக் எடுத்து கொடுத்துட்டு அவர் வந்து போயிருப்பார். ஜிமினும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ பவுடர் சாப்பிட்ற பொருள் அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா எடுத்து வாயில் கொட்டிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து பார்த்துருப்பாரு. பார்த்தா ஜிமின் வந்து என்னென்னமோ உளறிட்டு ஜேகேவை ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பெட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ நான் அதெல்லாம் வந்து முடித்தேன். இப்போ நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமினும் ஜேகவும் பெட்டில் நல்லா வந்து படுத்துட்ருக்காங்க. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சிக்கிறாரு. நான் ஜேகேவோட ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டே இருக்கு, அவர் எந்திரிச்சிக்கவே இல்லை. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிமின் அப்படியே எந்திரிச்சு என்ன ரிங்டோன் இது, என் ஃபோனில் இப்படிலாம் ரிங்டோனை வச்சதே இல்லையா அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கை போயிட்டு அப்படியே டேபிள் மேலே இருந்து ஃபோன் எடுக்குது. ஃபோன் எடுத்து ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ டீ எங்கடா இருக்கா, எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜேகே இப்போ மட்டும் நீ வரல அப்புறம் அவள் தானே உன்னை. ஹலோ ஜேகேவா? ஜேகே நம்பர் இல்லை, இது ஜிமன், நீங்கள் நம்பர் மாற்றி போட்டிருக்கீங்க, சாரி அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து கட் பண்ண போக அப்போ ஆண்டு இது ஜிமினா, டேய் இது ஜேகேயோட ஃபோனு, நீ அவன் ஃபோன் எப்படி அவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட குர்றா அப்படியே சொல்லிவிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டு இருக்காரு. அப்போ ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சு நல்லா வந்து அந்த ஃபோன்லாம் பார்க்குறாரு. பார்த்தா என்னது இது, ஃபோனில் ஆண்டர்லாம் சேவ் பண்ணியிருக்கு, நான் அந்த மாதிரிலாம் ஃபோன் வச்சே இல்லையே அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே படுத்துட்ருக்காங்க, அதுவும் ட்ரெஸ்ஸாக இல்லாமல். ஜிமினும் அதே மாதிரி தான் இருக்கார். ஸோ ஒரு மாதிரியா அப்படியே வந்து பார்த்துட்ருக்கார். ஆண்ட்ரு பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு, ஹலோ பேசுகிறா அப்படியே சொல்லிட்டு. ஸோ ஜிமின் பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்படியே ஃபோன்லாம் கீழே போட்டுடுறாரு. அப்போ நைட் என்னாச்சு, எல்லாம் போச்சா அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரியே பெட்ஷீட்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஜேகேக்கு பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் கேட்டிருக்கோம், ஃபோன் கீழே விழுந்தது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சிட்டு எதுக்கு சும்மா கத்திகிட்ருக்க, வேறு வேலை இல்லையா உனக்கு அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பி படுக்க. அப்போ ஜிமன் இது வேலை இல்லையா, என்ன வேலை பண்ணிவிட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை ஜேகே சொல்லக்கூடாது. சார் என்னாச்சு உனக்கு, என்ன வேணும், நீங்கள் என்ன எங்கே பண்ணுறீங்க என் பெட்டில். இது உன் பெட்டா, காது மேலே 2 போடுவேன், என் ரூமில் வந்து படுத்துட்டு உன் பெட்டு நின்றுட்டுருக்க. ஓ ஆமாம்ல, இவ்வளோ பெரிய பெட்டு இருக்குது நம்ம வீட்டில். சரி நான் ஏன் அப்படி இருக்கேன், அப்புறம் நான் ஏன் இங்கேயே இருக்கேன், நான் வீட்டுக்கு தானே போயிருக்கணும். என்ன ஆச்சு நைட்டு, கொஞ்சம் எந்திரிங்க. என்ன ஆச்சுன்னா என்ன அப்படி புதுசாக கேள்வி கேட்குற, உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அப்புறம் எதுக்கு சும்மா எனக்கு கேள்வி கேட்குற. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ், அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். எதுவும் இல்லைன்னா எல்லாம் தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, ஐ என்ஜாய். உனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அதை பற்றிலாம் எனக்கு கேர் கிடையாது. ஒரு 1/2 hour கத்தாமல் நான் தூங்கணும் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா நல்லா பெட்ஷீட் எழுதி போட்டுட்டு தூங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி தலைலாம் வெடிக்குது. ஐயோ என்ன அப்படிலாம் பேசுகிறான், அப்போ நைட்டு என்ன தான் ஆச்சு அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்க. ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கால் பண்ணுறாரு, அந்த சவுண்ட் கேட்குது. அப்போ ஜேகே அந்த ஃபோனடா, நான் எடுக்கணும், அது உங்கள் ஃபோன், நீங்களே எடுத்துக்கோங்க. தூங்கிட்டு இருக்குது தெரியலையா அவனுக்கு, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எடு அது முதல்ல அப்படியே சொல்ல. ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே குனிஞ்சு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அது ஆண்ட்ராய்ட் தான் கால் பண்ணியிருக்காங்க, அவனை என்ன ஒரு 1/2 hour வரேன்னு சொல்லு. அதையும் நான் சொல்லணும், நீங்களே சொல்லிக்கோங்க. சொல்லுடா, தூக்கம் வருது, சும்மா வெறுப்பேற்றிட்டுருக்க, சொல்லு அப்படி சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே வந்து தூங்க. அப்போ ஜிமன் மறுபடியும் கால் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ நீ எதுக்கு மறுபடியும் கால் அடிக்கிற, அவங்ககிட்ட ஃபோன் கொடு. அவன் தூங்கிட்டு இருக்காங்க சார், அவர் ஒரு 1/2 hour உங்களுக்கு கால் பண்ணுறாராம். இது 1/2 hour, நீ ஃபோனை ஸ்பீக்கர் போட்டு நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோன் வந்து ஸ்பீக்கரில் போட்டு சார் எதுக்கு இப்போ டென்ஷன் பண்ணுற, என்ன ஆச்சு, அவர் உங்ககிட்ட தான் பேசணுமா, பேசுங்க. என்னடாவா, அட மயிறு இங்கே எல்லாம் போயிட்டுருக்கு, நீ என்ன பிடுங்கிட்டுருக்காங்க. அதெல்லாம் நைட்டே பிடுங்கிட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, அதான் அப்படியே தூங்கிட்டுருக்கேன்.
டேய் இப்போ மட்டும் நீ வரல, இந்த டெண்டர்லாம் நம்மளை விட்டு போயிடும். அப்புறம் உங்கள் அப்பா என்ன அந்த கிளி கிழிப்பான், அதெல்லாம் என்னால் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையாக இப்போ கிளம்பி வரியா, இல்லைன்னா உங்கள் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி அங்கிள் இவன் வரமாட்டேங்கிறா, நீங்கள் வாங்க அங்கிள் நான் சொல்லட்டுமா? டே என்னடா ஸ்கூல் குழந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னுட்டுருக்க. இதை பாரு, டெண்டர் கையில் விட்டு போச்சுன்னு வச்சுக்கேன், உங்கள் அப்பா இதை விட கேவலமாக கேட்பான். ஒழுங்கு மரியாதையாக வந்துரு அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ண ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சிட்டு நைட்லாம் தூங்க விட மாட்டேங்கிறாங்க, காலையிலையும் தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு போகிறாரு. லைக் அவர் ட்ரெஸ்ஸே போட்டில்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு போக ஜிம்மன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஒரு மாதிரியாகிடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா சடனாக கீழே குனிஞ்சிக்க அது ஜேகே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏய் என்ன ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏன் ஓர சீன் போட்டுட்ருக்க, எல்லாம் பார்த்துட்டு தானே. ஐயோ எப்படி பேசுகிறான் பாரு, கரும்பு பிடிச்சவன். ஐயோ சார் அது நைட்டு அதெல்லாம் போகும்போது பேசிக்கலாம், லேட் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா போய்ட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டுருக்கா. ஜிம்மன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்ரூம் போயிட்டு அவரும் வந்து ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த ரூம் விட்டு வெளில ஓடிடுறாரு. இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டு சூட்லாம் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மாசாக வந்து அந்த ரூம் விட்டு வெளில வர. ஜிம்மன் பார்த்தீங்கன்னா மாதிரி அப்பாவே நின்றுட்டுருக்காரு வெளியில். நைட்டு என்ன இருக்கும் அப்போ அதெல்லாம் ஆச்சா? ஜிம்மன் உனக்கு இதெல்லாம் எப்படா, ஐயோ அவன் கூட போய் எப்படி நீ அதெல்லாம் பண்ண, எனக்கு வர தலைவலிக்குது, ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் தனியாக நின்று புலம்பிகிட்ருக்க. அப்போ அது ஜேகே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏய் என்ன அங்கே தனியாக நின்று பேசிகிட்ருக்க, வரியா இல்லையா? வரேன் சார், சீக்கிரம் வா அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நடந்து போக ஜிம்மன் பார்த்திங்கன்னா பின்னாடியே ஓடி வர்றாரு. அப்படி ஓடி வரும் முதல்ல என்ன ஆச்சுன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஜேகே ரொம்ப சிடுன்னு இருக்காரு காலையிலேயே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எதுவுமே பேசலை. இப்போ 2 பேருமே காரில் வந்து போயிட்டுருக்கா. அப்போ ஜிம்மன் சார் என்னை அந்த பஸ் ஸ்டாண்டில் ஸ்டாப் பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கு பஸ் பிடிச்சி போய்க்கிறேன். அதெல்லாம் வேணாம், நானே உன்னை வீட்டில் எடுத்துமேட்டு ட்ராப் பண்ணுறேன், ஒரு 2 hours ஒர்க் இருக்கும், அது முடிச்சுட்டு போயிடலாம். சார் அது வீட்டுக்கு போகணும், நீங்கள் இங்கேயே என்னை இறக்கி விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்றேன். சும்மா சீன் போட்டுட்டுன்னு வச்சுக்கேன், இப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் தெரிஞ்சுக்குள்ள. தள்ளி விட்டுருவியா? இந்த வண்டி போகிற ஸ்பீடுக்கு கீழே விழுந்தா என்ன ஆகும்? கை கால் உடையும். ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க? நீ அதானே கேட்ட, அதான் சொன்னேன். ஜிம்மன் வர மைண்ட் வைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கேடா அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்க. இப்போ ஜேகே பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ சொன்ன இடத்துக்கு போயிட்டாரு. கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஏய் எங்கே வர? இல்லை உள்ளே ஒன்றும் வர தேவையில்ல, இங்கேயே இரு, அப்புறம் ஒரு 2 hours ஆகும், நான் வந்துடுறேன், இங்கேயே உள்ளே உக்காந்துட்டு காரில் பேக் சீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டு வெயிட் பண்ண வந்துடுறேன்னு அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறாரு. ஜிம்மன் ஒரு மாதிரியாக ஒரு 1/2 hour சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. பட் டைம் போக போக அவருக்கு ரொம்ப பசிக்குது. என்ன இவர் அப்படி லாக் பண்ணிவிட்டு போயிட்டாரு, எனக்கு வேறு பசிக்குது, இங்கே பார்த்து எனக்கு எதுவுமே பிடிக்கல, ஆனால் நல்லா இருக்குமான்னு கூட தெரியல அப்படியே சொல்லிவிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் ரொம்ப காஸ்ட்லியான சிப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறாரு. என்ன இவ்வளோ ரேட் போட்டிருக்கு, இதெல்லாம் எதுக்கு, எனக்காக வாங்கியிருப்பாரோ? அப்படிலாம் இருக்காது, அவர் சரக்கு அடிக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக வாங்கியிருப்பார், அதை என் தலையில் கட்ட பார்க்குறாரு. அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டே எடுத்து அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. என்ன சைட் ஜேகே ஆண்டர், டேய் இதான் வர நேரமா? டேய் தூங்கிட்டேன்டா. ஏண்டா நைட்டு நேற்று மீட்டிங் சீக்கிரமாக தானே முடிஞ்சுது, சீக்கிரமாக தூங்குறதில்ல, உனக்கு என்ன பிரச்சனை? அதுவா, அதை பற்றி சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும், அதில் அப்புறம் பேசிக்கலாம். என்ன எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லோரும் வந்துட்டாங்க, உனக்கு தான் வெயிட்டிங், சீக்கிரம் உள்ளே போ அப்படியே சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் எல்லோரும் வந்து அந்த டெண்டருக்காக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி எல்லா டீலிங்கும் முடிஞ்சிச்சு. ஜேகேக்கு தான் அந்த டெண்டர் வந்து கொடுக்குறாங்க. பிகாஸ் இவங்க தான் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இப்போ ஜேகே அந்த டெண்டர்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அஜித் டிராகன் வந்து வராங்க. வந்துட்டு கங்க்ராட்ஸ் ஜேகே, தேங்க்ஸ், லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணிட மாட்டேல ட்ராகன், அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஆனால் இந்த லீ இருக்கான் பாரு, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான். இப்போ எதுக்கு அதெல்லாம், அவனு நம்மளோட ஒரு பார்ட்னர் தான், அவனை போட்டுக்கிட்டுலாம் தள்ளிடாத. அப்புறம் அவங்ககிட்ட நிறைய சீக்ரெட்டான நம்மளை பற்றின ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மிஸ் ஆகிடும். அதுக்கு அவனை விட்டுட்டுருக்க சொல்கிறியா? எவ்வளோ தைரியம் தான் என்னோடய ட்ரக்லாம் எடுத்துருப்பான், அதெல்லாம் எனக்கும் தெரியும். அவனெலாம் இன்னொரு டைம் பார்த்துக்கலாம், நீ இப்போ சேஃபாக வீட்டுக்கு கிளம்பு. அப்புறம்
அவன் மேலே செம்ம காண்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். இதையாச்சும் பத்திரமா பார்த்துக்கோ சரியா? அப்படி சொல்லிட்டு ட்ராகன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறார். இப்போ ஜேகே ஆண்டர் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போதெல்லாம் ஆண்டர் இதை பாருடா, அவன் மேலே செம்ம காண்டில் இருக்கான் போல், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த டெண்டரை நம்ம ஒழுங்காக முடிக்கணும். ஸோ அதனால் நான் அங்கே போயிடுறேன். அங்கே போயிட்டு நானே அங்கே இருக்கிற செக்யூரிட்டிக்கெலாம் நானே வந்து இன்சார்ஜாக இருந்துக்கிறேன். அப்புறம் நாளைக்கு ஷிப்பிங் நடக்கிற டைமுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துடு. என்ன இப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து என் உயிரை எடுக்காது சரியா? இதுக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டேய் நாளைக்கு வேணாம், நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? ஏய் என்ன நாளைக்கு என்ன உனக்கு பிரச்சனை? இது பாரு, இதெல்லாம் ரொம்ப நாள் கையில் வச்சுட்ருக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு சேஃபான ஒரு இடம் கண்டுபிடிச்சேன், அங்கே வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இப்போ தானே நம்ம வாங்கினோம், உடனே கை மாற்றணுன்னா சரிப்பட்டு வராது. ஒரு 1 வீக் போட்டோம், இதை பற்றின டாக்லாம் கொஞ்சம் கம்மியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் ஜேகே என்னடா, நான் சொல்கிறேன்ல 1 வீக் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் எனக்கு இப்போலாம் இனிமேல் கால்லாம் பண்ணாது. ஏன்னா இம்பார்ட்டன்னா நான் உனக்கு கால் பண்ணுறேன், எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணு ஓகே? அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷிப்பிங்லாம் வச்சுருக்காங்களே, ஸோ அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாரு. இப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா கார்கிட்ட வந்து வராரு. என்ன தூங்கிட்டானா? எந்த சவுண்டும் போடாமல் உட்காந்துட்டு இருக்கான், இப்படிலாம் இருக்க மாட்டானே. அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விண்டோ வழியாக பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மன் நல்லா சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக இருக்குது. பாரு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிகாஸ் ஜிம்மன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கார் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சுக்கிறாரு. எந்திரிச்சிட்டு சார் வந்துட்டிங்களா? எப்போ வந்தீங்க? எங்கே போயிட்டுருக்கோம்? ஏய் எதுக்கு இப்படி கத்துற? இப்போ தான் எந்திரிச்சேன், அதுக்குள்ளே அப்படியே கத்துவேன். இல்லை அது தூங்கிட்டேன், சாரி சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தா தண்ணி குடி அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் கொடுக்க ஜிம்மன் அதை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்ருக்க. அப்போ ஜேகே இப்போ உனக்கு ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான், இன்றைக்கி உனக்கு லீவ் தானே? ஆமாம் சார் லீவ் தான், ஆனால் இன்ஃபார்ம் தான் பண்ணல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எங்கள் பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது, அங்கே போகலாமா? நல்லாயிருக்கும். பீச்சா? எதுக்கு இப்போ நம்மளை பீச்சுக்கெலாம் கூப்பிட்றாரு? ஒரு வேளை நேற்று நடந்ததுக்கு பீச்சில் ஓட விட்டு சுற்றுவாரோ? ஐயோ இல்லை சார், ஆக்சுவலி எனக்கு பீச்னாலே பிடிக்காது. பீச்னால் பிடிக்காதா? அது எவ்வளோ நல்லாயிருக்கும், அதை போய் பிடிக்காதுன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பீச் போகணுன்னு தான் எனக்கு தோணுது, வா நம்ம ஒன்றா போகலாம் அப்படியே சொல்லிவிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா ஜேகே வந்து இறங்கிட்டாரு. பட் ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எங்கே ஓட விட்டு ஷூட் பண்ணிட போகிறாரு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஜேகே ஏய் என்னாச்சு? கார் ஸ்டாப் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் உள்ள உட்காந்துட்ருக்கா, வெளில வா. அது சார் இங்கேருந்தே வியூ நல்லாயிருக்கு, இங்கேயே இருக்கனே, நீங்கள் வேணால் போயிட்டு ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு வாங்களேன். ஹேய் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் மார்னிங், அது மறந்துட்டியா? இறங்க முதல்ல அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கார் டோர் வந்து ஓப்பன் பண்ணேன். ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி அல்லே இல்லை. ஐயோ நான் இன்னைக்கு செத்தேன், கடைசியாக எங்கள் அப்பா கிட்டே கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போகிறேனே அப்படியே சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அப்படியே பார்த்திங்கன்னா கார்லேருந்து இறங்குறாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா ஹேண்டில் அப்படி ஷிவர் ஆகுது, ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி குவைட்டாக வந்து ஜேகே பின்னாடி நடந்துட்டுருக்கா. அப்போ ஜேகே ஏய் என்னாச்சு? எப்போயும் ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பேன், இப்போ என்ன அப்படி சைலண்ட்டாக இருக்க? நான் பேசிகிட்டே இருப்பேனா? நான் எப்போ இவங்ககிட்ட பேசினேன்? இல்லை சார், நான் அப்படி தான் சைலண்ட்டாக தானே இருப்பேன். யார் நீயா? நைட்டு என்ன பேச்சு பேசினேன் தெரியுமா? அதெல்லாம் இப்போ கூட என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. ஐயோ அப்படி என்ன பேசினேன்? அது சார், அது நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலி நைட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அது எதுவாக இருந்தாலும் அது நான் பண்ணல சார், அது என்னோடய கான்ஷியஸ் இல்லாமல் என்னமோ ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி சார், என் மேலே கோவலாம் படாதீங்க சரியா? அப்படியே சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக ஜேகே கிட்டே சாரிலாம் சொல்ல. ஜேகே அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பீச் பார்த்து நடந்து போயிட்டுருக்க. அப்போது ஜேகே இப்போ யார் ஒன்று என்ன சொன்னாங்களா? நான் உன்னை திட்டினேனா? எதுவும் பண்ணல. இப்போ எதுக்கு இப்போ சாரி கேட்டுட்ருக்க? இல்லை அது நீங்கள் நேற்று ஒரு பவுட்ரு கொடுத்தீங்களா, அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு என்னமோ ஆச்சு. அதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுலாம் ஞாபகம் இருக்குது. அது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகமே வர மாட்டேங்குது. நைட்டு ஏதாச்சும் உங்களை சொல்லியிருந்தா இல்லை ஏதாச்சும் திட்டி சம்திங் ஏதாச்சும் பண்ணியிருந்தா ஐம் சாரி சார், அதெல்லாம் நான் பண்ணல. என்னோடய இன்னசென்ஸ், நான் ரொம்ப இன்னசென்ட்.
அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். சாரி சார். அப்படி சொல்லிட்டு ஜிம்மனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஜேக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு, இப்போ என்ன ஆச்சு உனக்கு? இப்போ எதுக்கு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் உன்னை எதுவுமே சொல்ல, இங்கே வா. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மனோட ஷோல்டரில் கை போட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக அப்படியே வந்து வாக் பண்ணிகிட்ருக்க. அப்போ ஜிம்மன், என்னவா புதுசாக என்னமோ பண்ணுறான், ஒரு வேளை பாசமாக பேசி நம்மளை போட்டு தள்ள பார்க்க போகிறானோ அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்க. அப்போ ஜேகே, இப்போ எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை, நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் நீங்கள் எதுவுமே அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க. நான் தான் தப்பு, சாரி. இப்போ நான் உனக்கு தப்பு, நீ பண்ணதெல்லாம் சரியில்லை, எனக்கு பிடிக்காததை நீ பண்ணிட்ட, இப்போ நான் உனக்கு கொல்ல போகிறேன் அப்படி ஏதாச்சும் சொன்னேன்னா? இல்லை, ஆனால் நீங்கள் சொல்லாமல் செஞ்சிட்டிங்கன்னா நான்லாம் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி நைட்டு என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதான் ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இருந்திருந்தா நான் தான் அப்பயே ஓடி போயிருப்பேனே. இல்லை சார், எதுவும் ஞாபகம் இல்லை. இப்போ எதுக்கு சும்மா சும்மா சார் சார்ன்னு சொல்லிட்டு இருக்க? ஒரு டைமாச்சும் ஜேகேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா சும்மா சார் சார்ன்னு சொல்லிட்டு இருக்க. இது ஜேகேவா? இல்லை சார், நீங்கள் எனக்கு பாஸ், உங்களை சார் அதெல்லாம் அப்போது, இப்போ இல்லை. ஜேகே அப்படி தான் கூப்பிடணும், சரியா? என்ன ஆச்சு இவனுக்கு? அப்போ நைட்டு என்னமோ ஆயிருக்கு, அதான் இப்படிலாம் பேசுகிறான். ஷோ ஜிமன், ஜேகே அப்படி தான் கூப்பிடணும். ஜிமன், என்ன நைட்டு ஒரு மாதிரியாக என்கிட்ட பேசினேன், அதெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸ்வேர். ஓ சரி, அப்போ நான் சொல்லிட்டா நைட்டு என்ன ஆச்சுன்னு? சொல்லுங்கள். நைட்டு என்ன ஆச்சு? நான் ஏதாச்சும் தப்பு? நீ எதுவும் தப்பாலாம் பண்ணல, ஆனால் நீ கொஞ்சம் ஷார்ப்பு தான். கரெக்டான டைம் பார்த்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டல. ப்ரப்போஸா? அதெல்லாம் நான் பண்ணியிருக்கவே மாட்டேனே. போய் சொல்கிறானோ? எது? என்ன சார் சொல்கிறீங்க? ப்ரப்போஸாக பண்ண? ஆமாம், உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு நைட்டு ஃபுல்லாக அப்படியே சொல்லிகிட்டே இருந்தேன். நானும் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன். ஐயோ ஜிம்மன், ஏன்டா அப்படி ஒளறி வச்சுருக்க? உனக்கு மேலே இருந்தது வெறும் க்ரஷ் மட்டும்தான், அதை போய் லவ்வாக கன்வீட் பண்ணி வச்சுருக்கிய. உனக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே சொல்லிவிட்டு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேகேயோ பயந்துட்டு பார்த்துட்ருக்க. அப்போ ஜேகே, இப்போ என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? இல்லை, ஆக்சுவலி உங்கள் மேலே எனக்கு லவ்னு எனக்கு தெரியல, பட் க்ரஷ் இருந்துச்சு, அது எனக்கு தெரியும். ஆனால் நைட்டு இப்படிலாம் நடக்கும்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் கூட தான் இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு நான் கூட நினச்சி கூட பார்க்கல, பட் எல்லாமே நீ பண்ணல. என்னை ஹக் பண்ண, கிஸ் பண்ண, அங்கே இங்கேன்னு கை வச்சு என்னென்னமோ பண்ண. ஷோ, எப்படிலாம் சொல்கிறான், கருமை முடிச்சவன். போதும், அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாலாம் சொல்லாதீங்க. ஏன் செஞ்சு சொன்னால் உனக்கு பிடிக்கலையா? இல்லைன்னா வேறு மாதிரி மூடு மாறுதா? ஷோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்க. நீங்கள் ரொம்ப தான் க்ளோஸாக வரீங்க. ஓ, ஷோல்டரில் கை போட்டதே க்ளோஸா? அப்போ நீ நேற்று நீ என்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்ட? அப்போ அதுக்கெலாம் என்ன பேர்? ஸோ இவன் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஜிம்மன், ஓப்பனாக சொல்லிவிடு. சாரி, நேற்று ஏதோ அது என்னமோ நீங்கள் கொடுத்தீங்க, அது சாப்பிட்டு எனக்கு என்ன பேசினேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. பட் இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன், எனக்கு உங்கள் மேலே க்ரஷ் மட்டும்தான், அதை தாண்டி எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. அப்புறம் நைட்டு ஏதோ உங்களுக்கும் எனக்கும் நடந்திருக்கும், அது என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படியே நடந்திருந்தாலும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய மிஸ்டேக்னு நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி, எனக்கு உங்களை பிடிக்காது, எனக்கு உங்கள் மேலே லவ்வெல்லாம் எதுவும் கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஒரு மாஃபியா. நீங்கள் சும்மா வெளியில் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு நீங்கள் அதுக்கு அண்டர் கிரவுண்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு மாஃபியாவெல்லாம் நான் லவ்லாம் பண்ணவே மாட்டேன். ஸோ சாரி, அது சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இப்போ சொல்லிட்டேன். சாரி, நைட்டு நடந்தது
எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் ரீசன், ரொம்ப சாரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகே ஒரு மாதிரியா ஜிமினே பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் ஜிமின் இதை சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல. நைட்டு போதையில் சொன்னதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசுவான் அப்படின்னு சொல்லி தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. இப்படி நோ சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்து எங்கே அப்படி சொல்லிட்டு அவரோட கேபின் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் வந்து இன்னும் வரல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செக்ரட்டரி கிட்ட வந்து கேட்குறாரு, ஜிமின் எனக்கு வரலையா? இல்லை சார், இன்றைக்கி அவர் வரல. ஆக்சுவலி ஒரு 1 வீக் அவர் லீவ் கேட்டிருக்காரு, ஏதோ ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சாரி சார், மறந்துட்டேன். அவர் 1 வீக் வரமாட்டார். 1 வீக் வரமாட்டானா? ஓகே. அப்புறம் அவனுக்கு ஏதாச்சும் மணி அது என்ன வேணும்னா கேட்டானா நீங்கள் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ணிடுறாரு. என்னாச்சு அவனுக்கு? நேற்று கூட நல்லா தானே இருந்தான், அதுக்குள்ளே என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஜிமினே பார்த்தீங்கன்னா அவரோட ஹெட்டில் ஓடிட்டே இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினை பற்றி யோசிச்சுட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாரு. பட் ஜேகேவோட நம்பர் பார்த்ததுமே ஜிமின் பார்த்தீங்கன்னா அந்த காலை எடுக்கல, கட் பண்ணி விடுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் வந்து போயிடுது. இந்த 3 டேஸ் ஃபுல்லாகவுமே ஜேகே வந்து ஜிமினை பார்க்க நிறைய ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் ஜேகே வந்து ஃபுல்லே அவாய்ட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போது ஜிமினோட வீட்டில் ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. வேறு எங்கேயாச்சும் ஆஃபீஸில் எதனா வேக்கன்சி இருக்கா அப்படி சொல்லிட்டு நிறைய வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு இன்டர்நெட்டில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜிமினோட காலிங் பெல் வந்து ரிங் ஆகுது. ஸோ அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் ஜேகே இங்கே என்ன பண்ணுற நீ? வந்தவங்களை இப்படி தான் வாசலே இங்கே வச்சு கேள்வி கேட்பியா? வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டியா? ஐயோ அது இருக்கட்டும், நீ எதுக்கு இப்போ வந்த? ஏய் தள்ளு, எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் சும்மா. ஏய் சில்லுன்னு என்ன இருக்குது ஃப்ரிட்ஜில்? பியர் என்ன வச்சுருக்கியா? பியரா? அதெல்லாம் எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை. ஏன் ஃப்ரிட்ஜில் எல்லோரும் பால் தான் ஊற்றி வைப்பீங்களா என்ன? ஆமாம், வேறு என்ன வைப்பாங்க? எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜெலாம் பியர்லாம் இருக்காது. சரி போ, என்ன ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு ஓடு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறாரு. ஜிமின் ஓடி போயிட்டு ஜூஸ்லாம் ஊற்றி அப்படியே எடுத்துகிட்டு வர. அப்போ ஜிமின் என்னவன் என் வீட்டுக்கு வந்து எனக்கே ஆர்டர் போட்டுட்ருக்கான், எதுக்கு போய் இங்கே இருந்தான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ஜூஸ் வந்து கொடுக்க ஜேகே அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஏய் இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே பேச. அப்போ ஜிமின் இல்லை பரவாயில்ல, நான் அங்கேயே இருக்கேன், வந்து உட்காருன்னு சொன்னேன். ஷோ இவனுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியலையே, இவனை விட்டு தள்ளி போனால் கூட நம்மளை தேடி வரான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து உட்கார. ஜேகே அந்த ஜூஸ் வந்து குடிச்சிட்டு பரவாயில்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது, இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினோட பாடி டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா தானே இருக்க, அப்புறம் என்ன உனக்கு ஆஃபீஸ் எதுக்கு வரல? அது எனக்கு ஆஃபீஸ் வர பிடிக்கல, அதான் வரல. எது பிடிக்கலையா? உனக்கு எவ்வளோ பெரிய ஜாப் கொடுத்துருக்க, என்னோட பிஏன்னு சொல்லிட்டு நீ என்ன நீ இவ்வளோ நாள் லீவ் போட்டு என்கிட்ட வர பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்க, அவ்வளோ திமிரா உனக்கு? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் மாஃபியா. ஏய் நான் இப்போ அதை கேட்க வரல, நீ எதுக்கு ஆஃபீஸ் வரலன்னு தான் நான் கேட்க வந்தேன். அது அது எனக்கு அங்கே பிடிக்கல, கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் அங்கேருந்து வேறு ஆஃபீஸ்க்கு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஓ இந்த ஜேகே ஆஃபீஸ் பிடிக்காத நீ வேறு ஒருத்தன் ஆஃபீஸ்க்கு போக ஜாப் பார்த்துட்ருக்க, உனக்கு கிடச்சிடும்னு நினைக்கிறியா? எங்கே போனாலும் உனக்கு ஜாப் கிடைக்காது, நான் சொன்னாதான் உனக்கு ஜாப்லாம். நான் நோ இவனுக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன்னா எந்த கம்பெனியில் எந்த பொட்டி கடையில் கூட உனக்கு ஒர்க் கிடைக்காது. இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் தான் அன்றைக்கி சாரி சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்கள் மேலே லவ்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி அன்றைக்கி நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட், நீங்கள் தான் என்னமோ எனக்கு நான் உனக்கு என்னமோ கொடுத்து நான் அவனை வந்து தடவினேன், நீ தானே வந்து தடவினேன். சரி சாரி, அது என்னோடய மிஸ்டேக் தான், நான் தான் சாரி கேட்குறேன்ல, அப்படியே மறுபடியும் வந்து என்னை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என் லைஃப்பில் உங்கள் மாதிரி மாஃபியாவில் நான் பார்த்தது கூட கிடையாது. பட் நீங்கள் எவ்வளோ பெரிய மாஃபியா, இப்படி எவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓ பேபி பாய், நீ இப்போ அதுக்கு தான் பயப்படுறியா? நான் ஒரு மாஃபியா, உன்னை ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் பிளா பிளா பிளா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா? இவன் ஒருத்தன் சும்மா லவ் டாலாக்காக பேசிட்டு, நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கணுமா? என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த லிப்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம்
அது அப்படியே டேஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா இல்லை வேண்டாம் சாரி சொன்னீன்னா என் மனசு அப்படியே ஓகே சொல்லும். அதுதான் ஜிமின் வேணும் வேணும் வேணும்னு எப்போ பார்த்தாலும் என்னை புஷ் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ கூட ஒன்று தேடி வந்ததுக்கு அதுதான் காரணம். பிகாஸ் ஐ நீட் யூ. ஐ வாண்ட் யூர் டச். ஐ வாண்ட் டு ஃபீல் யுவர் எவ்ரிதிங். அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக ஜிமினை போய்ட்டு கிஸ் பண்ணுற மாதிரியே போக, அப்போ ஜிமின் ஒரு மாதிரியாக கான்ஷியஸ்க்கு வந்து அவரோடய பார்த்தீங்கன்னா ஜேகே புஷ் பண்ணிவிட்டு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே வந்து? நீங்கள் ஃபஸ்ட் வெளில போங்க என் வீட்டை விட்டு. ஏய் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். எனக்கு இங்கே இருக்கிறதே நீ பிடிக்கல, ஒழுங்கா என் வீட்டுக்கு வந்துடு, நான் உன்னை பார்த்துக்குறேன். இது பாருங்கள் நீங்கள் பெரியம்மா. ஏய் ஆமாம் நான் மாஃபியா தான், அதனால் என்னப்போ? எனக்கு மாஃபியாலாம் வேண்டாம், எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபீலிங்ஸ் இல்லாமல் தான் நீ கொலர்னியா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட பேச தான் ரொம்ப பயம், ஆனால் இப்போ ரொம்ப தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க ஐ லவ் யூன்னு. அது பொய்ன்னு சொல்கிறியா அப்போது? அது எது போதே, பொய் சொல்லாத. இதை பாரு, நீ பொய் சொல்லும் போது கீழே தான் பார்த்து பேசுகிற. என் கண்ணை பார்த்து எனக்கு ஒன்று பிடிக்கல, மேலே லவ்வெல்லாம் இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே சொல்லிட்டு ஜேகே ஜிமினோட ஐஸ் பார்த்து கேட்க, அப்போ ஜிமின் ஒரு மாதிரியா அது அது எனக்கு அது நான் தான் ஏய் கேட்டதுக்கு பதில் நான் மாஃபியா அது இது எதுவும் வேண்டாம். நான் மாஃபியான்னு தெரியறதுக்கு முன்னாடி உன்னோட பாஸாக நீ என்னை சைட் அடிச்சதானே? உன்னோட ரூடான பாஸாக இருக்கும்போது என்னை பார்த்து சைட் அடிச்சதானே? ஆமாம், அது அப்போது நீங்கள் மாஃபியான்னு பாரு. நான் மாஃபியான்னு இப்போ தானே தெரிஞ்சது உனக்கு. அதுக்கு முன்னாடி நீ என்னை லவ் தானே பண்ண? ஆமாம் நான் பண்ணேன் தான், ஆனால் நீங்கள் இப்போ ஒரு மாஃபியா. இது பாரு, நான் மாஃபியா தான், அது யாருக்கும் தெரியாது. நான் அப்பப்போ நைட் டைமில் வெளில போவேன், அப்புறம் நிறைய கால்ஸ்லாம் வரும், அதனால் அங்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்கும். பட் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன். என்னது? நான் ஒரு மாஃபியா, அதனால் உனக்கு ஏதாச்சும் ஆகிடும்னு பயப்படுறேன்னா அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அது நான் இருக்கிற வரைக்கும் சரி, நான் இல்லாத போதும் சரி, உன்னை யாரும் டச் பண்ணி உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன இது பாரு, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்லாம் எனக்கு தெரியல, பட் நீ நேற்று ரொம்ப இன்னசென்ட்டாக என்கிட்ட உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ எனக்கு அந்த லவ் வேணும்னு இப்போ தோணுது. பிகாஸ் இத்தனை இயர்ஸில் நான் யாரையும் லவ் பண்ணதெலாம் இல்லை, எவ்வளோ பார்த்து எனக்கு அதெல்லாம் வந்ததில்லை. ஆனால் ஒருத்தன் இவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வரும்போது அந்த லவ்க்கெலாம் நான் டிசர்வ் தானா? அப்போ அந்த லவ் என் கூட எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தோணுது. ஸோ நான் எப்போவும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். இதை பாரு, உனக்கு நான் மாஃபியாக இருக்குது ப்ராப்ளம்னா அதை நீ மறந்துடு. உன் கண்ணுக்கு நான் மாஃபியாக தெரியவே மாட்டேன், எப்போவும் பாஸாக இருப்பேன். பட் உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்குவேன். இப்போ சொல்லு, என் மேலே உனக்கு லவ்வே இல்லையா? கொஞ்சம் கூட இல்லையா? இப்போ நீ சொல்லு, என் மேலே உனக்கு லவ்வே இல்லையா? அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்க, ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேகேவோட ஐஸ் தான் பார்க்குறாரு. பார்த்தா அதில் அவ்வளோ லவ் தெரியுது. ஸோ மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ ஜேகே, ஓ நான் அவ்வளோ சொல்லியும் உனக்கு என் மேலே லவ் இல்லைல்ல, உங்ககிட்ட இருக்கிற லவ் அப்படியே மறைக்கிறல்ல, ஆனால் அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஏன் லவ், அது எனக்கு மட்டும்தான். அந்த லவ் எல்லாத்துக்கும் நான் டிசர்வ் தான். அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமன் கிட்ட போக, அப்போ ஜிமன் ஒரு மாதிரியாக அப்படியே ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரே பார்த்திங்கன்னா போயிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று, என் மாதிரி ரூடாக இருக்கிறதுலாம். ஆனால் நீ மாஃபியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிடிச்சது ஒன்று மட்டும்தான், எனக்கு நீ இருப்பேன்னு நினச்சேன். பட் நீ ஒரு மாஃபியானும் போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. ஆனால் இப்போது எனக்கு பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம். நான் அப்போது உன் கூட மட்டும்தான் இருப்பேன். அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவோட லிப்ஸில் லைட்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா ஜேகே ரொம்ப டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவும் அவ்வளோதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவர் லவ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா ஜிமினை ரொம்ப டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த 2 ஷாட்டுக்கு இது ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கோம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் உங்களுக்கு என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். லவ் யூ லவ்லி டு மூவ். பை பாய். See you soon.